இந்த டேக்கு தொடருது. என்னை அரெஸ்ட் பண்ணுற ரைட்டு. என்னை அரெஸ்ட் பண்ண இடத்துல இருந்து என்னை எங்கே கூட்டு போகணும்? என் வீட்டுக்கு கூட்டு போகணும். என் சொந்த வந்த வீட்டுக்கெலாம் கூட்டு போகணும். இங்கே பாருங்கள், இந்த தற்கொலை பைய ஜெயபாண்டி ஒரு கலெக்டரை போய் இப்படி போடலாமாங்க? தப்பு இல்லையா? அப்படின்ட்டு என்னை ரோடு பூரா கூட்டு போயிட்டு அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்னாடியில் நீ அடிச்சிருக்கலாம். இல்லை, அட்லீஸ்ட் என்னை இந்த மாதிரி போட்டிருக்கேன், நீங்களே சொல்லுங்கள், நியாயம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு 4 பேர்கிட்ட வீட்டில் என் பிள்ளை என் சம்சாரத்துக்கெலாம் இந்த வாரமாக உங்கள் கணவரை நாங்கள் கூட்டு போகிறோம், கைது பண்ணிட்டோம் அப்படின்னு காமிச்சிட்டாலும் போகணும். சரி, தல்லாவளம் போலீஸ் இது சைபர் கிரைமில் நைட்டு பூரா இருக்கிறேன், அங்கே இனி விசாரிக்கணும். செல்ஃபோனை வச்சு எதுக்கு அந்த குற்றம்லாம் செஞ்சேன் ரிப்போர்ட் எழுதணும், எதுவும் இல்லை. திருப்பி தல்லாவளத்துக்கு வர்றேன். அந்த சைபர் கிரைமில் இருக்கும்போதே என்னுடைய வீட்டில் போய் சப்டி அடித்து என்னுடைய வீட்டில் இருக்கிற செல்ஃபோன் 3 செல்ஃபோனை எடுத்துட்டாங்க. என்கிட்ட கையில் இருந்த செல்ஃபோனும் பிடிங்காச்சு. ஓடிபி வரக்கூடிய அந்த ஆதார் கார்டு உடைய அந்த செல்லும் எடுத்துக்கிட்டாங்க. ஆதார் கார்டும் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து நான் ஒரு சிம்மு கூட வாங்க முடியாது, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்தவங்க மறுநாள் நைட்டில் அரெஸ்ட் காலையில் சாயந்தரம் அரெஸ்ட் பண்ணி இரவு பூரா சைபர் கிரைமில் வச்சுட்டு காலையில் தல்லாவளத்துக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே என் ஃபோனு இதெல்லாம் காமிக்கிறாங்க ஸ்டேஷனுக்குள்ளே. அது இந்த கோர்ட்டில் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி முன்னாடி கொடுத்தீங்களா? இந்த பொருளெல்லாம் இவர் உடையது, நாங்கள் கைப்படுத்தினது இன்னும் கொடுத்தியா? அது எந்த நீதிமன்றம்னு எனக்கு தெரியுமா? ஜெயன் 2க்கு கூட்டு போனேன். அந்த நீதிபதி என்னை மூஞ்ச கூட பார்க்கல, கீழே வந்துக்கிட்டே எழுதியிருந்தேன். நானும் சொன்னேன், இல்லைங்க பொய் கேஸுங்க, நான் வழிப்பேர் எதுவும் பண்ணலை, நான் கலெக்டர் ஆபாச வீடியோ போட்டேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்படி சொல்லியிருக்கும்போது அவர்கிட்ட கீழே வந்துட்டு எழுதிட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் என் பொருளை என் முன்னாடி கொடுக்கணுமா இல்லையா? இல்லை, இன்னமும் தெரியாது எந்த நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நீதிபதிகளும் எதுக்காக எந்த கேஸுக்காக விசாரித்தாங்கன்னு எதுவுமே தெரியாது. நான் வீடியோ கோர்ட்டில் ஒவ்வொரு வீடியோ கோர்ட்லேயும் நான் பேசுவேன். நான் செய்த குற்றம் மதுரை கலெக்டரை அறநிறுவனமாக ஆபாசமாக அசிங்கமாக வீடியோ போட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் நான் அனுப்பியிருக்கேன். அவ்வளோ சாட்சி இருக்குது. பத்திரிக்கை ரிப்போர்ட்டருக்கெலாம் அனுப்பியிருக்கேன், அந்த சாட்சி இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு அந்த ஆபாச வீடியோலாம் அனுப்பிச்சிருக்கேன். ஒரு மதுரை கலெக்டரை ஏன்டா அப்படி அசிங்கமான வீடியோ போட்டேன், இன்றைக்கி ஒரு நீதிபதியாவதும் வீடியோ கோர்ட்டு மூலமாக என்னை கண்டித்தது உண்டா? மதுரை சிறையில் 13 மாதம் இருந்தேன், ஒரு வாய்தாவிலேயாவது. ஜெயம் 1 நீதிமன்றத்தில் பெண் நீதிபதி 2 வாய்தா என்னைய வெளி வாய்தா எடுத்தாங்க. 2 வாய்தாவில் நான் பதிவு செஞ்சேன். மதுரை கலெக்டர் அவங்கள ஆபாசமாக அசிங்கமாக நான் வீடியோ போட்டேன், இதை நீங்கள் மறைச்சி திருட்டு பட்டம் கட்டி திருடன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கீங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு பெண்ணை ஜெயபாண்டி மாதிரி ஒரு ஆள் ஒரு பெண்ணை அசிங்கமாக போட்டால் அதை விட்டுருவீங்களா? அப்போது அதை விட மாட்டேன்னு சொன்னால், சாதாரண ஒரு பெண்ணுக்கு நடந்தாலும் விட மாட்டேன்னு சொன்னால், அப்போது ஒரு கலெக்டருக்கு நடந்ததை விட்டுருவீங்களா? கலெக்டருக்கு நடந்தால் அதை அவமானம் இல்லை. சாதாரணமாக ஒரு பிள்ளை ரோட்டில் போகும்போது ஒருத்தன் ஒரு மார்பை பிடிச்சிட்டான், ரேசை தட்டிட்டான் அப்படின்னா அதை ஊர் ஊராக காமிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு பையன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை இந்த மாதிரி செஞ்சிட்டான்னு. ஏன் கலெக்டர் அறநிறுவனமாக ஆபாசமாக போட்ட வீடியோவை நீ வெளிப்படுத்தியிருக்கணும்ல? அப்போது உங்களுக்கு வந்தால் நீங்கள் தப்பு செஞ்சுருந்தா ஜெயபாண்டி அந்த அசிங்கமான வீடியோ வெளிப்படுத்தும் போது ஜெயபாண்டி நியாயமான வேண்டு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அப்போ அதுலேருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த வீடியோ இமெயில் ஐடியவே லாக் பண்ணுறீங்க. அந்த சேனலவே லாக் பண்ணிவிட்டு ஒத்த வீடியோ மட்டும் மேலே எட்டிங்கில் போட்டு பூரா லாக்கில் வச்சுட்டீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ என்னைய 13 மாதமாக மதுரை சிறையில் இருக்கும்போது ஒவ்வொரு வீடியோ கோர்ட்டு மூலமாக நான் செய்த தப்பு இந்த தப்பு தான், இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்படுவதற்காக இந்த குற்றம் போல செய்தேன், எனக்கு அந்த வழக்கை பதிவு செய்யுங்க, அரசன் பேக்கரி கடையில் பணத்தை பிடிக்கிட்டு போனது மாதிரி பொய் வழக்கு போட்டிருக்கீங்க, அதை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வாய்தாலும் பதிவு செஞ்சுருக்கேன். இதெல்லாம் வீடியோ கோர்ட்டு அந்த இதில் பதிவு செஞ்சுருக்கேன். அதே மாதிரி நான் சிறையை விட்டு வெளியே போகும்போது நீதிபதிகிட்ட ஒப்பந்தம் வாங்கிட்டு தான் வெளியே போவேன். நான் வெளியே போகும்போது அதுலேருந்து 45 நாளைக்குள்ள
படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுப்பேன், 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒப்புதலை கூட எனக்கு கொடுத்து வெளிவாயுதா கொடுத்து என்னுடைய எழுதியதை சிபிஐ கோர்ட்டுக்காரர் தான் 3 பேப்பரை வாங்கினார். சிபிஐ நீதிபதி அவர் வாங்கிட்டு சரிப்பா இதை ஜெயன் 2க்கு அனுப்பிடுறேன். ஜெயன் 2க்கு அனுப்புறதுக்கு நான் அவங்ககிட்ட கொடுத்தேன். 680 நீதிபதி கூட்டு போவாங்க. ஆனால் அங்கே போனால் சிபிஐ கோர்ட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய இதுலேயே மோசடி. நான் என்ன சொல்கிறேன், நான் கொடுத்த கோரிக்கை உள்ளே இருக்கும்போது நான் வந்து திருடலாம் இல்லைங்க. நான் வெளியே வந்த உடனே சிறையிலேருந்து நான் வெளியே வரும்போது பெயிலில் வரும்போது நான் வந்து 45 நாளைக்குள்ளே மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கெல்லாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் 10, 11 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க போகிறேன். இந்த அடிப்படையில் தான் நான் வெளியவே போவேன். நான் திருடன் இல்லை என்று நிரூபிப்பதற்காக NSM சாகுல் ஹமீதாவுடைய அவருடைய நிதி உதவியை இதுக்கு பயன்படுத்தி நான் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன். அந்த அடிப்படையில் தான் இனி வெளியே விடணும், பெயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாய்தாலும் நான் பேசுகிறேன். அப்போ எனக்கே தெரியாமல் என் தம்பி மையன் 2 தடவை வந்தான். 2 தடவை வரும்போது நான் எந்த ஒரு பேப்பரை கூட நான் அவங்ககிட்ட கொடுக்கல. கொடுத்தோம்னா இவர் எடுக்க சொல்லி தான் கொடுத்தாருன்னு எடுத்துக்கிடுவான். அது வாசி நான் இங்கே கூப்பிடும்போது வெறும் கையோடு தான் போவேன். அதுக்கு முதலே 1 மாதம் கழித்து எனக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுத்தாரு, போலியானது, சைபர் கிரைம், சிறையில் வந்து. அந்த தான் நான் என் தம்பி மனுக்கு கொடுக்கல. 2 வயதாக கூப்பிட்டேன், 2 மனு போட்டேன். போய் பார்த்தேன், இல்லைப்பா இனி எடுக்க வேணாம், நான் எது எடுக்கணும்னா என்னை கன்சல்ட் பண்ணாமல் எது எடுத்துடாதுன்னு சொல்லிட்டேன். சரின்னு போயிட்டேன். அதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு ஒரு தடவை வர சொன்னேன், லெட்டர் எழுதியிருந்தேன். அந்த நீதிமன்றத்தில் 13 மாதம் நான் இருந்திருக்கேன். நீதிமன்றத்து மூலமாக என்னைய மனு போட்ட வழக்கறிஞர் என்னை வந்து சந்திக்கவே இல்லை. என்னை பெயில் எடுக்க போகிறேன்னு கூட தெரியப்படுத்தி எடுக்கவில்லை. அப்போ இதுவே மோசடி. அப்போ இதுக்கு எப்படி நான் வழக்கறிஞரை பிடிக்க முடியும்? அதனால் இந்தியா பிரதமர் நேரடி ஒளிபரப்பில் 100 ஓட்டு போடட்டும். இந்த மிஷினில் அவர் 100 ஓட்டு போடும்போது எல்லாரும் பொதுமக்கள் எல்லாரும் நேரடி ஒளிபரப்பில் இப்படி கேமராவில் எடுக்கிறத எல்லாரும் கிரிக்கெட் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு எங்கே மோடி 100 ஓட்டு நீங்கள் தானே போட்டீங்க, உங்கள் சின்னத்து தானே போட்டீங்க, உங்கள் 100 ஓட்டில் 70 ஓட்டு எப்படி போச்சு ஜெயபாண்டிக்கு பதில் சொல்லுங்கள். இதுதானே விசாரணை, இதுதானே ஜெயம் 1 விசாரிக்கணும் நீதிபதி. என்னைய போய் கொஸ்டின் கேட்டாங்க. என்னை கொஸ்டின் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், இந்தியா பிரதமர் நேரடி ஒளிபரப்பு நான் நடத்தவா, இல்லை அரசாங்க சார்பில் நேரடி ஒளிபரப்பு நீங்கள் நடத்துகிறீங்களா? 2026 தேர்தல் நடத்தக்கூடாது, நடத்துறதுக்கு முன்னாடி இந்த போட்டியை நடத்தணும். நான் வேண்டாம் வேலை வாய்ப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு நான் இந்த EVM மிஷின் போட்டி நடத்துகிறேன். இல்லையா இந்த தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடியும் தமிழ்நாடு முதலமைச்சரும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லு, கொடுத்து முடித்த பிறகு தேர்தலில் நிற்கட்டும், தேர்தல் நடத்தட்டும். நடத்தக்கூடாதுன்னு தான் நான் அந்த வாக்குமூலம் சொல்லுவேன். இந்த செயல் நடக்கணும், இந்த EVM மிஷினுடைய ஓட்டு திருட்டு அம்பலமாகணுன்றதுக்கு தான் அவ்வளோ தப்புமே நான் பண்ணியிருக்கேன், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஆகையால் நீங்கள் வந்து என்னென்னா ஜெயம் 1 நீதிமன்றம் 16/2/2026 அன்று வாய்தா சொல்கிறீங்க. அந்த வாய்தாவில் மோடிக்கு நீங்கள் தகவல் கொடுங்க. இந்த வீடியோலாம் எல்லாமே சைபர் கிரைம் எல்லாருமே பார்த்துக்கிருக்கீங்க. தகவல் கொடுத்து அவர் என்னங்க ஜெயபாண்டி 100 ஓட்டு போடணுன்றார், நீங்கள் அதில் அவர் வெற்றி பெறுவாராம். இது நேரடி ஒளிபரப்பு நடந்தாகணுன்றாரு. 20 கேள்வியும் 20 ப்ராக்டிக்கலும் இது பண்ணும்போது உலகத்தில் உள்ள அனைத்து விஞ்ஞானியும் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறாராம். இது அரசாங்க சார்பில் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை ஜெயபாண்டி பண்ணணுமா? இதைத்தான் அவர் கேட்டு சொல்லி எனக்கு 16/2/2026 அன்று வாய்தாவில் எனக்கு சொல்ல வேண்டும். ஜெயம் 1 நீதிமன்றம். நன்றி, வணக்கம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டைமில் பேசுவோம்.